வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நம்ம நிறைய டைப்ல பிரியாணி செஞ்சுருக்கோம். சென்னை பிரியாணி செஞ்சுருக்கோம், ஒரு மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி, நிறைய ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஹைதராபாத் பிரியாணி செஞ்சுருக்கோம், கேரளா பிரியாணி செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நான் பிரியாணி ஏன் ஸ்டைலில் ஏன் நான் ஃபஸ்ட்டு பிரியாணி பிரியாணி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி 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 செய்வேன். அந்த மெத்தடை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ரெகுலராக செய்கிறத விட கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக நம்ம ஸ்டைலில் செய்வேன். அது என் ஸ்டைலில் இம்ரான் ஸ்டைல் பிரியாணி. அது வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, பிரியாணி சேர்த்துக்கு பாத்திரம் வச்சாச்சு. 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன்லேயும் ஃபேட் வரும். 150 ml கரெக்டாக இருக்கும், ஆயில் அதிகமாக வேணாம். சரிங்களா? இது நான் செய்ய ஆரம்பிக்கலேருந்து இப்படி தான் செய்கிறேன். அப்பப்போ அந்தந்த ஊர் ஸ்டைலில் செய்யும்போது யாரும் இல்லாமல் போட்டு செய்வேன். இது நம்ம ஸ்டைலு, நான் செய்கிற பிரியாணி 150 ml. சரிங்களா? ஆயில் சூடாகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் சோம்பு, 5 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், பட்டை சின்ன சின்னதாக ஒரு 4-5, பெருசு ஒரு 3, 2 ஸ்டாரு, சின்ன சின்ன ஸ்டாரு, ஒரு 8 லவங்கம், பிரிஞ்சில் ஒரு 4 அப்படி சேர்த்துக்கலாம். ஏன் பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் ஸ்டைலு. நான் பட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். சரிங்களா? நார்மலாக விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செய்வேன் நான். இது கூடவே 400 கிராம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்ப்பேன். நம்ம பிரியாணி அந்த ஸ்டைல். சரிங்களா? நம்ம கொஞ்சம் பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும். நம்ம பிரியாணி அந்த ஸ்டைல் தான். சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன தேவையான ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படும் அப்போ சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்காக, சீக்கிரமாக ஆகிடும், அதுக்காக தான். சரிங்களா? மக்களே, நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் சேர்த்துக்கலாம். நார்மலாக 150 கிராம் தான் சேர்ப்பாங்க நார்மல் பிரியாணியில். இது என் ஸ்டைலில் கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக இருக்கும். இது இம்ரான் பிரியாணி. சரிங்களா? இப்படி செய்யுங்க, வேற லெவலில் இருக்கும். இதுவும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இது என் ஸ்டைல். சரிங்களா? அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நல்லா வதங்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆன உடனே அடுப்பை குறைச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அடி பிடிக்காமல் செஞ்சதான் கடைசி வரைக்கும் நமக்கு பிரியாணி அடி பிடிக்காமல் இருக்கும். பாத்திரம் பாருங்கள் எப்படி கிளியராக இருக்கா, எப்படி தான் இருக்கணும் பாத்திரம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி நமக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். இது அடி கனமான பாத்திரம் இல்லை, ஒரு மெலிசான பாத்திரம் தான். அதுலேயே நான் அடி பிடிக்காம தான் செய்கிறேன். உங்கள் வீட்டில் அடி கனமாக பாத்திரம் இருந்தாலும் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ஸ்டார்டிங் இதே அடி பிடிக்காமல் குறைவான தீயில சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சில பேர் சொல்லுவாங்க அடி பிடிச்சாதான் பிரியாணி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அது ஃப்ளேவரை கெடுத்துரும் பிரியாணியோட. சரிங்களா? கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி 400 கிராம் சேர்த்துக்கலாம். தக்காளி பிரியாணி பொறுத்தவரை நல்லா பழமான தக்காளி எடுங்க, பழுத்த தக்காளி. அதுதான் நல்லா டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கூடவே 200 கிராம் தயிர், நல்லா கெட்டி தயிரை சேர்த்துங்க. அதுதான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 200 கிராம் தயிர் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட்டு சவுதிக்கு தான் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பிரியாணி பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது.
கூட்டாஞ்சோறு மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன் நான் பிரியாணி. அதுக்கப்புறம் தான் செய்ய தான் எனக்கு பிரியாணியோட பக்குவம், பிரியாணியோட பதம் அதெல்லாம் தெரிஞ்சுச்சு. நிறைய கல்யாணத்தில் பார்த்துருக்கேன், அவங்க பிரியாணி செய்கிற ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் கரெக்டான ஒரு பிரியாணி செய்யவே கற்றுக்கிட்டேன். இது கூடவே ஒரு 30 கிராம் மிளகாய்த்தூள். நார்மலாக 20 கிராம் சேர்ப்போம், நான் 30 கிராம் சேர்க்குறேன். ஏன்னா இதுதான் காரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் பிரியாணி விட இந்த பிரியாணியோட காரம் வந்து கொஞ்சம் எனக்கு தூக்கலாகவே இருக்கும். அதில் சாப்பிடும்போது அந்த காரத்தில் அப்படியே வேர்வை வரும். அந்த ஒரு ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் நான் அப்படியே சாப்பிடுவேன். எங்கள் அம்மா அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க பிரியாணி, எனக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் பிரியாணி சமைச்சிட்ருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் காரம்லாம் நினச்சிக்காதீங்க, ஓவர் காரம்லாம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த காரம் நான் சேர்க்குறது கரெக்டாக இல்லையான்னு. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியை விட இது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். மாம்பூர் பிரியாணி, சென்னை பிரியாணி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், இம்ரான் பிரியாணி. கூடவே இதை பாருங்கள், மெஹரான் கம்பெனியில் ஒரு பிரியாணி மசாலா. இது வந்து நான் சவுதிக்கு வந்து இதை போட்டு சமைக்க ஆரம்பித்தேன். செம்ம ஃப்ளேவர், எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவில். இதில் 2 பாக்கெட் வரும், ரெண்டுமே ஒரே மசாலா தான், தனி நினச்சிக்காதீங்க. ரெண்டுமே ஒரே மசாலா தான். அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு பாகிஸ்தான் மசாலா, நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ஊர்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக போட போதும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்கும். சாப்பிட அந்த திகட்டெல்லாம் இருக்காது பிரியாணி எல்லாம், இன்னும் சாப்பிடணும்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மசாலாவில். சரிங்களா? ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். மக்களே, மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சரிங்களா? சிக்கன் 1 kg நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் இருக்கு, ஸோ நம்ம வெறும் கறியை மட்டும் அடுத்து சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, சிக்கனை மசாலாவில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். எப்போ அளவு தான், 1க்கு 1.25. தண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுவும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும்ல, இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு, அதனால் அதையும் கழுவி நல்லா சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஹை வச்சுக்கலாம். கொதி வந்த உடனே நாம் ரைஸை சேர்த்துட வேண்டியதான். ஏன்னா சிக்கன்லாம் அவ்வளோதான் வெந்துருச்சு. இதுக்கப்புறம்லாம் அது டைம் ஆகாது வேகிறதுக்கு. தம் விட்டோம்னா சரியாயிடும். இப்போ ஃப்ளேம் ஹை வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். சரிங்களா? கொதி வந்தோடனே ரைஸ் சேர்த்துடணும், கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. கொதி பபுள்ஸ் நல்லா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம ரைஸை சேர்த்துட வேண்டியதான். சரிங்களா? நல்லா கலர் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல மக்களே? நல்லா கொதிக்குது பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை சேர்த்துருவோம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான். நான் 3-4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஊறினாக்கா உபரி நல்லா வரும், ரைஸ் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், உடையாமல் இருக்குது பாருங்கள். கையால் பிசையாமல் பொறுமையாக வாஷ் பண்ணி ஊற வைங்க. இப்போ இதை சேர்த்துடலாம்.
மக்களே ரைஸ் சேர்த்தாச்சு. இது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அடி வரைக்கும்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. சும்மா மேலாவில் தண்ணியில் ரைஸ் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிங்க. டேஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு இப்போ சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? இதில் சின்ன எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கு. உப்பு ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எலுமிச்சை பழம் வந்து நான் எப்பவுமே பிரியாணி செஞ்சாக்க அது சேர்ப்பேன். ஏன் ஸ்டைல் பிரியாணிலே சேர்ப்பேன். இது சென்னை ஸ்டைல் பிரியாணி, கமர்ஷியல் பிரியாணி அதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். ஏன் ஸ்டைல் பிரியாணி எலுமிச்சை பழம் சேர்ப்பேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும். அதான் என் பிரியாணியில் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க. இப்போ தம் விட்டுடலாம். சரிங்களா? 20 நிமிஷம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே தம் விட்டாச்சு. பேப்பர் தான், வேற எதுவும் வெயிட் எதுவும் வைக்கல. அடுப்பும் எப்பவும் அதே அளவு தான், மெழுகு மாதிரி இது பாருங்க. ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்க. மக்களே கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா அனல். வாவ் பிஸ்மில்லா. மக்களே நம்ம பிரியாணி பாருங்க, அப்படியே பூத்துருக்குல்ல, வேற லெவல்ல. பிரியாணியை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் வருது பாருங்க. சைட்ல பாருங்க தண்ணி இருக்கான்னு. பாத்திரம் கிளியரா இருக்கு பாருங்க. அதான் நம்ம பிரியாணியோட ஸ்டைலு. அரிசி பாருங்க அப்படியே உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. ஸோ வாங்க சாப்பிடலாம். நான் இப்போ சாப்பிட போறேன். மக்களே நம்ம பிரியாணி பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. மேல ரைத்தா வச்சு சாப்பிட போறேன். ரொம்ப நாளாச்சு என் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு. சென்னை ஸ்டைலில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் செஞ்சுட்டு இருந்தேன். என் ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு இம்ரான் ஸ்டைல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ரைத்தா ப்ளஸ் சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிஸ்மில்லா. பா நம்ம பிரியாணி அடிக்கவே இல்லைங்க. நான் மேக்ஸிமம் பிரியாணி சூப்பராக செய்வேன். அதுவும் ஏன் ஸ்டைல் பிரியாணினா வேற லெவல். அதுவும் சுட சுட இப்படி பிரியாணி சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இம்ரான் சார் குக்கிங் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை முழுசா பாருங்க. பார்த்துட்டு பொறுமையா சமைச்சு நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு ஒரு போட்டோ அடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மக்களே, சாப்பிட போறேன். பாய்.